ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மந்த்ரா டிவைஸ் நாட் ரெடியா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் நாம பார்க்க போறோம். சிலவங்க இ-சேவை மையம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மந்த்ரா டிவைஸ் தேவைப்படும். அந்த மந்த்ரா டிவைஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சில வேளை ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் இ-சேவை மையம் வெப்சைட்டை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு மந்த்ரா ஆடின்னு இருக்கு. அதுல கிளிக் பண்ணிட்டு கேப்சர் பிங்கர் பிரிண்ட நான் கொடுக்குறேன். கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இத சால்வ் பண்றது எப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். முதல்ல நீங்க சர்ச் பாரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ சர்வீசஸ் பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல மந்த்ரா அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. மந்த்ரா ஏவிடிஎம் அப்படின்னு வந்துச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு ஸ்டாப் அப்படின்னு இருக்கும், இன்னொன்னு ரீஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். இதுல ரீஸ்டார்ட்டை நீங்க கிளிக் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது மந்த்ராவோட அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டிவைஸ் அட்டாச் அப்படின்னு வந்துச்சு. ஃப்ரேம் ஒர்க் இஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு வந்துச்சு. இப்போ மந்த்ரா டிவைஸோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. உங்க மந்த்ரா டிவைஸ் ரெடி ஆப்ஷன்ல வந்துடுச்சு. இப்போ நான் இ-சேவை மையம் வெப்சைட்டை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு கேப்சர் பிங்கர் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். புட் யுவர் ஃபிங்கர் அப்படின்னு வந்துச்சு. நான் ஃபிங்கரை கொடுக்குறேன். பாத்தீங்களா, கேப்சர் சக்சஸ் அப்படின்னு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.